ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து ஜிஎஸ்லேருந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து கிரகமும் அதோட துணைக்கோள்கள் வந்து சொல்லியிருக்காங்க. செவ்வாய் வந்து எத்தனை துணைக்கோள்களை கொண்டு இருக்குது அப்படின்னா வந்து 2 துணைக்கோள், புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன் தான் வந்து சொல்லுவாங்க. புதனுக்கும் வெள்ளிக்கும் வந்துன்னா துணைக்கோள்களே வந்து கிடையாது. பூமிக்கு வந்து ஒரே ஒரு துணைக்கோள் வந்து இருக்குது, அதுதான் வந்து நிலவு அப்படிம்பாங்க. செவ்வாய்க்கு எத்தனை துணைக்கோள்கள் வந்து இருக்குது அப்படின்னா வந்து 2 துணைக்கோள்கள் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. வியாழன் தான் இருக்கிற கோள்களே பெரிய கோள், அது எத்தனை துணைக்கோள்களை கொண்டிருக்கு அப்படின்னா வந்து 63 துணைக்கோள்களை வந்து கொண்டிருக்கு. சனி வந்து வந்துன்னா 60 துணைக்கோள்களை வந்து கொண்டிருக்கு. யுரேனஸ் வந்து 27 வந்து துணைக்கோள்களை வந்து கொண்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. செவ்வாய் வந்து 2, வியாழன் 63, சனி 60, யுரேனஸ் வந்து 27 துணைக்கோள்களை வந்து கொண்டிருக்கு. மது அருந்தி வாகனம் ஓட்டுவதை கண்டுபிடிக்கும் சுவாச பகுப்பாய்வு சோதனையில் பயன்படும் சேர்மம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பொட்டாசியம் டைக்ரோமேட் வந்து சொல்லுவாங்க. K2Cr2O7 தான் பொட்டாசியம் டைக்ரோமேட். இது வந்து என்ன அப்படின்னா மது அருந்திட்டு வாகனம் ஓட்டுறாங்கள்ல, அவங்கள வந்து ஆய்வுக்கு வந்து உட்படுவாங்க. இவங்க வந்து மது அருந்திருக்காங்களா இல்லையா அப்படின்ட்டு. அதில் எந்த சேர்மம் யூஸ் பண்ணி வந்து நம்மளை அதை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா பொட்டாசியம் டைக்ரோமேட் யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கிறாங்க. 100% சூரிய ஆற்றலை பயன்படுத்தி உலகின் முதல் மெட்ரோவாக உருவாக முயற்சி செய்யும் ரயில் நிறுவனம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். டெல்லி மெட்ரோ தான் வந்து சொல்லியிருக்காங்க. மொத்தமே வந்து நமக்கு வந்து 8 மெட்ரோ மாநிலங்களில் வந்து 8 மெட்ரோ வந்து இருக்குது. 8 மாநிலங்களில் வந்து மெட்ரோ நிறுவியிருக்காங்க. அதில் வந்து ஃபர்ஸ்ட் நிறுவனது வந்து என்ன மெட்ரோ ரயில் வந்து கல்கட்டாவில் தான் வந்து நிறுவியிருப்பாங்க. 100% வந்து சூரிய ஆற்றலை பயன்படுத்தி உலகின் முதல் மெட்ரோவாக உருவாக முயற்சி செய்யும் ரயில் நிறுவனம் வந்து என்னென்னா டெல்லி மெட்ரோ ரயில் நிறுவனம். இது வந்து 2019 ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொஸ்டின். மொத்தம் எத்தனை மாநிலங்களில் வந்து இன்ன வரையும் வந்து மெட்ரோ நிறுவியிருக்காங்க அப்படின்னா 8 மாநிலங்களில் வந்து நிறுவியிருக்காங்க. G20 கண்காணிப்பு குறிப்பின்படி 2020ஆம் ஆண்டு இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி வந்து டேஸாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம வந்து 19 பேப்பர்னு சொன்னோம் 2019. ஸோ 2020க்கான பொருளாதார வளர்ச்சி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 7.5. இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். 1951ஆம் ஆண்டு மக்கள் தொகை பெருக்க விகிதம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க. சிறுபிளவு ஆண்டுங்கிறாங்க. 1921 அப்படின்னா வந்து பெரும்பிரிவினை ஆண்டு, 1951 அப்படின்னா வந்து சிறுபிளவு ஆண்டு அப்படிங்கிறாங்க. நூர் காம்ப்ளெக்ஸ் எந்த பாலைவனத்திலேருந்து அமைந்திருக்கு அப்படின்னா வந்து சஹாரா பாலைவனத்தில் தான் நூர் காம்ப்ளெக்ஸ் வந்து அமைந்திருக்கு. பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானது அப்படிங்கிறாங்க. 1 and 2 சரிதான் சொல்லியிருக்காங்க. என்னென்னா 2019ஆம் ஆண்டின் உலக சுற்றுச்சூழல் தின கொண்டாட்டம் வந்து சீனாவில் வந்து நடைபெற்றது அப்படிங்கிறாங்க. அதோட மையக்கருத்து வந்து காற்று மாசு. ஜன்தன் திட்டத்தின் குறிக்கோள் வந்து என்ன அப்படின்னா அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதார முன்னேற்றம். ஜன்தன்னா வந்து வங்கி கணக்கு வந்து உருவாக்கணும், எல்லா மக்களுக்கும் வந்து வங்கி கணக்குன்னு ஒன்று இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான அடிப்படை தான் வந்து ஜன்தன் திட்டத்தோட குறிக்கோள். ஸோ என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதார முன்னேற்றம் தான் ஜன்தன் திட்டத்தின் குறிக்கோள் அப்படிங்கிறாங்க. ஃப்ரான்ஸில் உள்ள கட்சி முறை வந்து என்ன அப்படின்னா வந்து பல கட்சி முறை. நம்ம இந்தியா கூட வந்து பல கட்சி முறை தான். ஒற்றை கட்சி முறையெல்லாம் வந்து என்ன கியூபா வந்து வரும். இரட்டை கட்சி முறைனா பிரிட்டன், அமெரிக்காலாம் வரும். பல கட்சி முறைனா வந்து இந்தியா, இத்தாலி, ஃப்ரான்ஸு எல்லாம் வந்து பல கட்சி முறையில் வந்து வருவாங்க. சீனா, கியூபா, வடகொரியா எல்லாமே வந்து ஒற்றை கட்சி முறையில் வந்து வருவாங்க. மத்திய அரசால் தொடங்கப்பட்டுள்ள நீர் பாதுகாப்பு பரப்புரைனா எது அப்படின்னா ஜல் சக்தி அபியான் தான் சொல்கிறாங்க. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 2019 தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள பெரிய துறைமுகம் என்ன அப்படிங்கிறாங்க. நம்ம வந்து கிழக்கு மேற்குன்னு வச்சுக்கிட்டாவே கண்டுபிடிக்கலாம். சென்னையே கிழக்கு பக்கம் தான் வரும், கொல்கத்தா வந்து கிழக்கு பக்கம் தான் வரும், ஒடிசா வந்து பாரதீப் துறைமுகம் வந்துன்னா அதுவும் கிழக்கு. ஸோ மேற்கே இருக்கிறது வந்து காண்ட்லா, குஜராத் தான் வந்து மேற்கு கடற்கரையில் உள்ள பெரிய துறைமுகம் அப்படிங்க. கீழ்நிலை உயிரிகளில் சில சமயங்களில் முதிர்ந்த உயிரிகள் இனச்செல்களை உருவாக்காமல் அவ்வுயிரிகளே இனச்செல்கள் போன்று செயல்பட்டு ஒன்றிணைந்து புதிய உயிரிகளை வந்து உருவாக்கும் செயல் என்ன அப்படின்னா வந்து
முழு சேர்க்கை அப்படிங்கிறாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கீழ்நிலை உயிரிகளில் வந்து சில சமயங்களில் முதிர்ந்த உயிரிகள் வந்து இனச்செல்களையே உருவாக்காமல் அந்த உயிரிகளே இணைச்சல்கள் போன்று செயல்பட்டு புதிய உயிரியை உருவாக்குவதற்கு வந்து ஹோலோகேமி, இங்கிலீஷ்லேயும் பார்த்துக்குங்க, முழு சேர்க்கை. இடம் கிளர்ச்சியில் ஈடுபட்ட தலைவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. டெல்லி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து 2ஆம் பகதூர் ஷா வந்து சொல்கிறாங்க கிளர்ச்சியில் ஈடுபட்டவங்க. மத்திய இந்தியாவுக்கு யார் வருவாங்கன்னா ராணி லக்ஷ்மிபாய் வருவாங்க. லக்னோ வந்துன்னா பேகம் ஹஸ்ரத் மஹல் வர்றாங்க. கான்பூர் வந்து தாந்தியா தோபி. டெல்லின்னா 2ஆம் பகதூர் ஷா வராங்க. மத்திய இந்தியா வந்து ராணி லக்ஷ்மிபாய் கிளர்ச்சி செய்தவங்க. லக்னோ வந்து பேகம் ஹஸ்ரத் மெஹல். கான்பூர் வந்து தாந்தியா தோபி. முதலாவதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நடுவண் விழிப்புணர்வு ஆணையத்தின் ஆணையர் யார் அப்படின்னா வந்து நீட்டு சீனிவாச ராவ் தான் வந்து சொல்கிறாங்க. யார் வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் யாரெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து பதவி வகித்திருக்காங்களோ அவங்களாம் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். இதில் நம்மளோட கேள்வி என்ன, முதலாவதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நடுவண் விழிப்புணர்வு ஆணையத்தின் ஆணையர் வந்து என்னென்னா நீட்டு சீனிவாச ராவ் அப்படின்னு. நம்மளால் வந்து தமிழில் வந்து ஃபுல்லாக வந்து அவங்களோட டிரான்ஸ்லேஷன் புரியலை அப்படிங்களா டேரெக்டாக நீங்கள் இங்கிலீஷ் கொஸ்டினுக்கு போயிருங்க. ஏன்னா எப்பயுமே வந்து அவங்க ஃபைனல் ஆன்சர் வந்து கரெக்டாக எடுக்கிறது வந்து இங்கிலீஷை தான் வந்து கரெக்டாக வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சீஃப் விஜிலன்ஸ் கமிஷனர் ஆஃப் இந்தியா வந்து நீட்டூர் சீனிவாச ராவ். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் டேஸ் என அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க. நுகர்வோரின் மகா சாசனம் என அழைக்கப்படுகிறது. குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் நாடாளுமன்ற மேல் சபை உறுப்பினர், அதான் மாநிலங்களவை தான் வந்து மேல் சபை உறுப்பினர்கள் சொல்கிறாங்க. குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், மாநிலங்களவை தலைவர், மாநிலங்களவை உறுப்பினர்கள் எல்லாமே வந்து மறைமுக தேர்தல் மூலம் தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. நம்ம செலக்ட் பண்ணுற எம்எல்ஏ எம்பிஸ் தான் வந்து இவங்களெல்லாம் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் வந்து இது வந்து நம்ம செலக்ட் பண்ணால் நேரடி தேர்தல் வருவாங்க. நம்ம செலக்ட் பண்ணவங்க எலெக்ஷனில் இது பண்ணி அவங்க அந்த குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கிறனால இது வந்து ஒரு மறைமுக தேர்தல் அப்படிம்பாங்க. பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானது அப்படிங்கிறாங்க. ஆளுநரின் பதவிக்காலம் வந்து 5 ஆண்டுகள். ஆளுநரின் பதவிக்காலம் வந்து முடிவடைந்த போதிலும் கூட பின்னர் வருபவர் பதவியேற்கும் வரை வந்து பதவியில் தொடர்கிறார். இது வந்து நீங்கள் வந்து நடைமுறையில் இருக்கிறத பார்த்தீங்கன்னாவே உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ 1 and 2 வந்து சரிதான். காரங்கள் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எவை சரி அப்படிங்கிறாங்க. காரங்கள் வந்து நீரில் கரைந்து வந்து ஹைட்ராக்சைடு அயனிகளை வந்து தரும் சேர்மங்கள் தான் காரங்கள். இதே வந்து அமிலங்கள் வந்து ஹைட்ரஜன் அயனிகளை தரும். காரங்கள்னால தான் ஹைட்ராக்சைடு அயனிகளை வந்து தருகுது நீரில் கரையும் போது. அப்புறம் வந்து இது வந்து நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றாது. அது வந்து அமிலம் தான் அந்த வேலையை பார்க்கும். நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றுவது வந்து அமிலம். இது வந்துன்னா காரம் வந்து சிவப்பை தான் சிவப்பு லிட்மஸ் தாளை தான் நீளமாக மாற்றும். ஸோ 1 மட்டும் கரெக்டு. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா துத்தநாகம் சோடியம் ஹைட்ராக்சைடுடன் ஹைட்ரஜன் வாயுவை வெளியிட்டு சோடியம் ஜிங்கேட்டை தருகிறது அப்படிங்கிறாங்க. ஸோ வந்து 1 and 3 வந்து கரெக்டு. இதை உரிமைகள் வந்து பார்த்துக்குங்க. உரிமைகள் வந்து மொத்தம் வந்து நம்ம வந்து 12 to 35 வந்து ஃபுல்லாகவே வந்து உரிமைகள் பற்றி தான் வந்து வரும். அது வந்து பகுதி 3ல் வந்து ஆர்டிகிள் 12 to 35 வந்து உரிமைகள் பற்றி தான். இதில் வந்து சமத்துவ உரிமை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 14 to 18 வந்து சமத்துவ உரிமை வரும். சுதந்திர உரிமை வந்து 19 to 22. அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விதி 32 வந்து சொல்கிறாங்க. சமய சுதந்திரத்துக்கான உரிமை வந்து 25 to 28. சமத்துவம் வந்து 14 to 18 வருது. சுதந்திரம் வந்து 19 to 22 வருது. அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை வந்து விதி 32 வருது. சமய சுதந்திரத்துக்கான உரிமை வந்து 25 to 28 வரையும் வரும். பகுதி 3 ஃபுல்லாகவே வந்து அடிப்படை உரிமைகளை பற்றி தான் சொல்லும். பிரிட்டிஷ் இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை எந்த ஆண்டிலிருந்து வழங்கப்பட்டது அப்படின்னா 1921. நீதி கட்சி தான் இதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதனால தான் 1926 வந்து முத்துலட்சுமி ரெட்டி வந்து எலெக்ஷனில் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ பெண்களுக்கும் வந்து வாக்குரிமை கொடுத்தது எப்போ அப்படின்னா 1921. பிரிட்டிஷ் இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை எந்த ஆண்டிலிருந்து வழங்கப்பட்டதுன்னா 1921. பணங்கள் அமைச்சரவையால் உருவாக்கப்பட்ட அடுத்தடுத்த கொஸ்டின் ஒரே லெசனில் வந்திருக்கு பாருங்க. பணங்கள் அமைச்சரவையால் உருவாக்கப்பட்ட பணியாளர் தேர்வு வாரியம்
தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டதுன்னா 1924 வந்து தோற்றுவிக்கப்பட்டது அப்படிம்பாங்க. இது ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, ஒன்று பொறுத்துகளை கேட்குறாங்க, இல்லைன்னா டைரெக்டாக கேட்குறாங்க, பார்த்துங்க. பணியாளர் தேர்வு வாரியம் வந்து தமிழ்நாட்டில் எப்போ தோற்றுவித்திருக்காங்க அப்படின்னா 1924. யாரோட அமைச்சரவை? பனகல் அமைச்சரவை. அதுவும் அடிஷ்னல் பாயிண்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து நூல்கள் கொடுத்து அதை சார்ந்த சமயம் கேட்டிருக்காங்க. தேம்பாவணி அப்படின்னா வந்து நம்ம வந்து அது வந்து இஸ்லாம் சமயம், இஸ்லாமில் கிறிஸ்தவ சமயம். வீரமாமுனிவர் தான் தேம்பாவணி ஏற்றிருப்பாங்க, அது வந்து ஒரு கிறிஸ்தவ சமயம். சீரா புராணம் வந்து உமரு புலவர் எழுதியிருப்பாங்க, அது வந்து இஸ்லாம் சமயம். பகவத்கீதை வந்து யார் அப்படின்னா வந்து இந்து சமயம். திரிபீடகம் வந்து என்னன்னா புத்த சமயம். ஆர்டி பானர்ஜி வந்து 1922 கண்டறியப்பட்ட நகரம் வந்து என்னென்னா மொஹஞ்சதாரோ. 1921 அப்படி வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிந்து சமவெளியில் வந்து அகழ்வாராய்ச்சி வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கும். அதில் வந்து 1922 வந்து ஹரப்பா 1921 சொல்லுவாங்க. 1922 வந்து என்னென்னா மொஹஞ்சதாரோ தான் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருப்பாங்க. ஆர்டி பானர்ஜி என்பவரால் 1922 கண்டுபிடிக்கப்பட்ட நகரம் வந்து மொஹஞ்சதாரோ. முகலாயர் காலத்தில் நவீன நாணய முறையின் தந்தை என அறியப்பட்டவர் யார் அப்படின்னா வந்து ஷெர்ஷா அப்படிங்குவாங்க. நம்ம எப்படி வந்து பாபர் வருவாங்க, ஹுமாயூன் வருவாங்க, ஹுமாயூனுக்கும் ஷெர்ஷாவுக்கும் தான் சண்டை நடக்கும். அதுக்கடுத்து தான் அக்பர் வருவாங்க, அந்த ஆர்டரில் தான் வருவாங்க. அக்பர், ஷாஜஹான் வருவாங்க, ஃபைனலாக வந்து அவுரங்கசீப் வருவாங்க. அக்பருக்கு அடுத்து ஜஹாங்கீர் வருவாங்க, ஜஹாங்கீருக்கு அப்புறம் தான் ஷாஜஹான் வருவாங்க. அந்த ஆர்டர்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்குங்க. இந்த கேள்வி எப்படி? முகலாயர் காலத்தில் நவீன நாணய முறையின் தந்தை என அழைக்கப்பட்டவர்லாம் வந்து ஷெர்ஷா. இதெல்லாம் ஸ்டாண்டர்டாக கேட்டுகிட்டே இருக்காங்க, பார்த்துக்குங்க. ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் இதெல்லாம். நவீன நாணய முறையின் தந்தைனாவே அது ஷெர்ஷா தான். 2017-18 தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் வந்து எவ்வளவா இருந்திருக்கு அப்படின்னா 2200 வந்து சொல்கிறாங்க. 2017-18 தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் வந்து 2200. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஒரு 25 கொஸ்டின் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து பார்த்துருக்கோம். இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து அவங்க கேட்குறாங்க. நீங்கள் வந்து புக்கும் படிங்க, அதே நேரத்தில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்குறாங்கங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.